மகளே, இன்னைக்கு நம்ம கிராணி சாப்டர் 1ல ஒரு வேற லெவலான ஒரு ட்ரிக்கை தான் பார்க்க போறோம். சரி, ஐயோ எங்க இவ வேற எங்க இருந்து வரான்னு தெரியலங்க. ஒரு வார்த்தை சொல்ல விடுறாளா? சரி, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. சரிங்க, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ட்ரிக்கை பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதாவதுங்க, நம்ம இங்க இருந்து உள்ளார போறதுக்கு கன்ஃபார்ம் நமக்கு ஒரு பிளாங்க் தேவைப்படும். அந்த பிளாங்க் எடுத்து நம்ம கீழே போட்டு உள்ள போறதுக்குள்ள கன்ஃபார்ம் கிராணி கிட்ட வந்துருவா. சரி, இதெல்லாம் ஒரு சைடுல பார்த்தாலும் உள்ளார போயிட்டு அங்க இருந்து டோர் ஓபன் பண்ணிட்டு வெளில வர்றது நம்மள ஒரு சில பேர் கஷ்டமா தாங்க இருக்கு. அதனால இதுக்கப்புறம் அது மாதிரி கஷ்டம் நமக்கு இருக்காதுங்க. என்னடா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ நான் பண்றத வரைக்கும் நீங்களும் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிராணி வந்துட்டாங்க. போற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். A few moments later. இப்போ கிராணி போய்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம பிளாங்க போட்டு அந்தாண்ட சைடு போயிடுவோங்க. கிராணி பாக்குறா பாத்தீங்களாங்க. சரி, இப்ப நம்ம வேகமா அந்தாண்ட போயிடுவோம். வந்தாச்சு. இப்ப நம்ம கேட்டுக்குள்ளாரையும் வந்தாச்சுங்க. இப்பதாங்க ட்ரிக்கே ஆரம்பிக்க போறோம். சரி, இப்ப இந்த கேட்ல பாத்தீங்கன்னா கம்பியை போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஓபன் பண்ணி விட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிராணி வரா. இப்ப நான் எப்படி தப்பிக்கிறேன்னு பாருங்களா. இப்போ இந்த இடத்துல வச்சுங்க ஒரு வீல் சேர் இருக்கும். இதுக்கு பின்னாடி வந்து நீங்க உட்காந்துட்டீங்கனாலே போதுங்க. கிராணியால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. பாத்தீங்களாங்க. இந்த ட்ரிக் நம்ம எல்லாருக்குமே நல்லா யூஸ் ஆகுங்க. அதனால எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வரேங்க.